ஹிந்திலேயே நெப்போட்டிசம் அங்க இருந்துதான் முளைச்சதே இது. அவங்க தான் அதை பக்கா பண்ணுவாங்க, எவனும் உள்ள வந்துடக்கூடாது. பெரிய மல்டிநேஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு அவங்க டாக்டர்ஸா இருப்பாங்க. அவங்க பையன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான சூழல் இருக்கு, அவங்க பிராக்டிஸ் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு போனோன்னே சூர்யா அண்ட் கார்த்தியை விட சிவகுமார் அவருடைய போராட்டம் தான் சரியான போராட்டம் நான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் உங்க தம்பியை விட நல்லா நடிக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாய்ப்புகள் மறுக்கப்படுது ஒரு துறைக்குள்ள. சினிமா பக்கம் சாரி அரசியல் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன்னு சொன்னாரு. விஜய் தான் சினிமா பக்கம் தலை வைத்து படுக்க சொல்லியிருக்காரு. வருண் டாக்ஸில் இன்று மீண்டும் பாரிசாலனுடன் இணைந்துள்ளேன். இப்பெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பாரி கூட வந்து வீடியோ போடுறது, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பட் முக்கியமான காரணம் என்னன்னா, என்னைக்கு நாங்க 2 பேரும் வீடியோ பண்றதை ஸ்டாப் பண்ணுவோம் ஒன்னா சேர்ந்துன்னு தெரியாது. பட் அதற்குள்ள எனக்கு இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் எதெல்லாம் வந்து அவர் கூட பேசணும்னு நினைக்கிறேன்னா வந்து பேசி சும்மா வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு தான். இந்த டாபிக் வந்து என்னைக்கோ பேசணும்னு நான் எழுதி வச்சது தான். ஏதோ உள்குத்துல இன்னைக்கு நான் இந்த டாபிக் பேசணும்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலயும் நம்ம நாட்டுல பேசினா வந்து எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். இந்த காலகட்டத்துல ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படிங்கறதுனால பாரிசாலன் கூட பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். முன்னாடி ஒரு மன்னர் மன்னனும் நீங்களும் ஒரு பேசியிருந்தீங்க, அது கூட எதையுமே மனசுல வச்சு பண்ணலதான். எல்லாமே நம்ம வந்து சாதாரணமா பண்ற மாதிரி அது அவங்க உள்நோக்கம் கற்பிச்சு எல்லாம் பண்றாங்க. கொடுமையா இருக்குது. ரைட்டு. அப்போ சோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு QR கோட் டிஷர்ட் போட்டு வந்துடலாம் இருக்கேன் பாரு. எதுக்கு இந்த டொனேஷன் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த QR கோட எப்ப வேணா டக்கு எடுத்துக்க. வருணுக்கு ஒரு $200, வருணுக்கு ஒரு 100 yen, மலேசியன் டாலர், கனடியன், அந்த மாதிரி வந்து போட்டே இருக்கலாம். அந்த QR கோடு வந்து பிரிண்ட் கொடுத்துருக்கேன் பாரு. வரவேற்பு. ஆமா ஆமா. அப்புறம் அது வேற எப்படி சம்பாதிக்கிறது? ரைட்டு. சரி, இந்த நெப்போட்டிசம் பத்தி பேசலான்றப்ப அந்த எட்டிமாலஜி படிச்சுட்டு அது செம்ம ஃபன்னியா இருந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த போப்லாம் இருக்காங்கல்ல, இந்த போப் அங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாருங்க நெப்போட்டிசம் அப்படிங்கிற விஷயமே. போப்லாம் வந்து அவங்களுக்கு நெஃப்யூஸ் இருப்பாங்க இல்ல, அவங்கள பக்கத்துலயே வச்சுக்கிறது. என்னதான் துறவர வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த நெஃப்யூஸ்க்கெல்லாம் மட்டும் அப்படியே வந்து காசு பணம் அவன் சொல்றதெல்லாம் மட்டும் ரூல்ஸ், அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், அவனுக்கு லேண்டை வாங்கி கொடுக்கறது, அவனை ராஜா மாதிரி ட்ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்த்து ஓரவஞ்சனையோட ரூல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா யாருக்கு தகுதியோ இல்லையோ, யாருக்கு அந்த சொத்து அந்த சுகம்லாம் போய் சேரவே கூடாதோ அவங்களுக்கு டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க பாரி. சோ அதுல இருந்து தான் அந்த வேர்டு டிரைவ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா நெப்போட்டிசம், போப்போட நெஃப்யூக்கு வந்து அதிகமான இந்த சாதகமான விஷயங்கள்லாம் சேர்த்து நெப்போட்டிசம் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அது வந்து ஒரு ஆங்கில சொல்லு, அது இட்டாலியன் வேர் சொல்ல. அப்ப நம்ம தமிழ்ல வந்து இதுக்கு இந்த ஒரு சார்பான ஒரு தமிழ் சொல்ல நம்ம உருவாக்கணும்னா கோபாலியம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம். இல்லைங்க, கோபாலியம் அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் தட் யூ ஆர் டாக்கிங் அகைன்ஸ்ட் டிஎம்கே. அதுவும் ஆளும் கட்சியா அவங்க இருக்கிறப்ப பேசுறது. நான் பெரும்பான்மையான திமுகவுடைய கருத்து. கோபாலியம்னா திமுக அந்த அளவுக்கு புரிஞ்சா சரி. ஓப்பனா பேசுவோம் சரியா. நானும் பெரும்பான்மையா திமுகவோட கொள்கைகளுக்கு அவங்களுடைய நிறைய இப்போ அவங்களோட செயல்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறவன் அப்படிங்கறதுனால எனக்கும் அவங்களோட எதிர்ப்புலாம் இருக்கு. அதற்காக வந்து முழுக்க முழுக்க ஒரு டாபிக் எடுத்துட்டா நம்ம இதுக்கு திமுகவே கிண்டல் பண்ணி அவங்கள சாடி அவங்கள கிள்ளி நகையாடி அவங்கள வந்து சீண்டி பார்த்து பேசணும் அப்படிங்கறது வந்து ஒரு ராகுல் காந்தியும் எடுத்துக்கொள்ளலாம். இல்ல வேற யாராவது நடிகர்கள்லயும் அந்த விஷயங்கள் இருக்கு. ஒரு வருஷம் இருக்கட்டுமே இந்த சேனல் உயிரோட, அதனால அப்படியே பொதுவா இங்க வந்து தந்தை மகன் பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அப்படின்னு போற இந்த முறைமைய எதிர்த்து பேசுறோம். பட் யூ கான்ட் டாக் அபௌட் சனாதன தர்மா. Everyone talk about சனாதன தர்மா. நடுவுல வந்து தமிழ்நாட்டுல நாயக்கமாருக அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. ஒருத்த கம்பைல் பண்ணி போட்டுதான் பாரி. அதுல வந்து 50 வாட்டி சொல்லியிருக்காரு சனாதன தர்மா சனாதன தர்மான்னு சொல்லிட்டு வேற வேற டோன்ல வேற வேற இதுல. சார் வந்து தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்கிறாராம். மிரட்டி பாக்குறாரு. தலையெழுத்து இல்ல. ஆனா அவரு நிறைய மேக்கப் போடுவாரு, கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோல வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் போடுங்க. ஒரு போட்டோல தாடி வச்சுட்டு குல்லா போட்டு வந்து உட்காந்துருக்காரு. இன்னொரு போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுடிதார் மாதிரி எதையோ போட்டுட்டு காவி சுடிதார் போட்டுக்கிட்டு வந்துட்டு சனாதன பெண்ணாக இருக்கிறாரு. இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா காவி துறவி உடை போட்டுட்டு அதுலயும் ஒரு சனாதன துறவியாக இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்துவ சர்ச் மாதிரி ஒரு சிலுவையை போட்டுட்டு ஐ டோன்ட் ஹேவ் ரிலிஜன் ஒரு பழைய வீடியோல வந்து ஒரு என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் அதே போல 3 பெண்களோட போட்டோஸ் வேற மாறி மாறி கல்யாணம் பண்ற மாதிரி அந்த ஒரு வெள்ளைக்காரங்க கூட எல்லாம் வர முடியும் ரஷ்யன். அத வந்து அவங்க குழந்தைங்களுக்கும் வந்து இது பண்ணிருக்காரு.
நாங்க டைமுக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசி இங்க வந்தாரு. நானும் தமிழ்நாட்டுல தான் படிச்சேன், சென்னையில தான் வாழ்ந்தேன். இப்படி பேசுறேன் நீ இல்ல அதுக்கு நம்மளுங்க சவுகார்பேட்டையில வாழ்ந்தாரோ இல்ல தந்தி டிவி இன்டர்வியூ நம்மளுங்க பாருங்க எப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹர்ட் மென்டாலிட்டியில இருக்காங்க. பவன் கல்யாண் யுவர் தமிழ் இஸ் சூப்பர், ஐ லைக் யூ சோ மச். வந்து தமிழ் பேசிட கூடாது, லைட்டா ஓட்ட உடச்சலாம், அதுவும் வேற்றுமொழிக்காரனா இருந்தா தமிழ் பேசிட்டான் லைட்டா அப்படின்னா சரி விடுங்க, டாபிக் விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. என்னங்க பண்றது, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்க இதுலதான் பேசுவோம். கமான், இது வள்ளல் மீடியால வரும் டாக்ஸ், கோபாலியம் பத்தி பேசுவோம். சோ நெப்போட்டிசம் எதுலலாம் இருக்குன்னு நான் பாத்துட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ், அகாடமிக் சிஸ்டம், எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்துல பார்த்தேன் பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி எல்லா இடங்களையும் வேற வேற மாதிரியான நெப்போட்டிசம் அப்படிங்கிறது இருக்கு பாரு. அதுல உட்கார்ந்து யோசிச்சேன் இதை பத்தி நம்ம பேச போறோம்னா, சரி ஒரு விஷயத்துக்கு வந்து பாதகங்கள் இருக்குன்னா அதெல்லாம் சாதகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சில விஷயங்கள்ல வந்து நெப்போட்டிசம் கொண்டான அட்வான்டேஜஸ் இருக்கு, பட் பெரும்பான்மையா அதனால வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு தான் இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க எந்த ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் பாயிண்ட்ல இருந்து நெப்போட்டிசம் அப்படிங்கிறத பாக்குறீங்க பாரு? இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இன்றைய சூழல்ல அது தவறாக இருக்கிற பட்சத்துல நம்ம அதை வந்து எதிர்க்கிறோம். ஆனா உலகத்துடைய கட்டமைப்பு ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரி இருந்தது. அந்த காலகட்டத்துல இது சில இடங்கள்ல சரியாகவும் பட்டு இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு வந்து கல்வி என்பது பொதுமைப்படுத்தப்படாத ஒரு சமூகம்னு வச்சுக்குவோம். ஆரம்ப காலகட்ட தமிழ் சமூகத்துல கல்வி என்பது பொதுமையாக்கப்பட்டு இருந்தது. அந்த ஆரம்ப காலகட்ட தமிழ் சமூகம்ங்கிறது நான் சங்க காலத்தை சொல்றேன். சங்க காலகட்டத்துல தமிழ் எல்லாரும் படிக்க முடிந்து கல்வி அறிவு யாரும் பெற முடியுங்கிற ஒரு சூழல் இருந்த காலகட்டத்துல யாரும் ஒரு ஆலோசகராக வரலாம், யாரும் அரசு ஆளக்கூடிய தகுதி அடையலாம், யாரும் ஒரு பெரிய நிர்வாகியாக வரலாம். இதுல வந்து பிறப்பின் அடிப்படையில் தான் ஒருத்தனுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தாடல் வந்து உருவாகவே இல்லை. ஆனா இந்த கல்வி என்பது பொதுமையாக இல்லாமல் கல்வி என்பது தொழில் வழி கல்விகளாக சுருங்கிய காலகட்டத்துல, தொழில் வழி கல்வியாக ஏன் அது சுருங்குச்சு அப்படின்னா, அதற்கு முந்தைய காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குருகுல கல்வி அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஹிந்துயிசம் சொல்ற குருகுலா சிஸ்டம்ங்கிறது வேற, தமிழர்கள் நடைமுறையில இருந்த இந்தியாவிலேயே நடைமுறையில் இருந்த குருகுல கல்விங்கிறது வேற. இந்த குருகுல கல்வி முறை பிராமணர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுக்கு பின்னாடித்தான் அது ரொம்ப கரப்டான ஃபார்முக்கு போய் நின்றுச்சு. ஆனா அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சமணர்கள் காலகட்டத்துல, பௌத்தர்கள் காலகட்டத்துல, இவங்க காலகட்டத்துல எல்லாம் வந்து பள்ளி அப்படின்னாவே வந்து ஒரு எல்லாரும் நீங்களே போய் நாளைக்கு உங்க குழந்தைகளை வந்து இந்த கத்துக் கொடுங்க, அறிவு வளர்த்து கொடுங்க, எழுத்து படிக்க கத்துக் கொடுங்க அப்படின்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நட்பண்புகளையும் உலக நெறிகளையும் அறிவார்ந்த சிந்தனையையும் அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க. நல்ல குணத்தையோட அப்ப அதான் அந்த சமண பள்ளின்னு சொல்றோம்ல, இன்னைக்கு திருச்சிரார் பள்ளி அப்படின்னா சொல்லுவாங்க. திருச்சிலாம் அந்த பள்ளி தான், பள்ளினா ஸ்கூல் தான். அங்க ஒரு சமண பள்ளி இருந்தது, அந்த அடிப்படையில திருச்சிரார் பள்ளி அப்படின்னு சொல்லி அது உருவாகுது. இதே மாதிரி என்ன பள்ளின்னு எங்கெங்கெல்லாம் முடியுதோ நம்ம தமிழ் வார்த்தையிலுமே பள்ளி அப்படிங்கிறது எங்க இருந்து வருதுன்னா இந்த இடத்துக்குள்ள இருந்து தான் வருது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம், இந்த ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பு சொல்லி கொடுக்குற இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த பள்ளிங்கிற அந்த வார்த்தை வருது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்ப நம்ம நிறைய பேர் பள்ளினா வந்து படுக்கை அறை அப்படின்னு அதுக்குமே அது அது ஏன் அப்படின்னா அது விஷ்ணு வந்து படுத்துட்டு தானே இருந்தாரு. அதோ அவர் படுத்துட்டு நட்சத்திரங்களே ஆய்வு செஞ்சாரு. அப்ப நிலவுகளை வந்து படுத்து கொண்டு ஆய்வு செய்ததால அவர் பள்ளி கொண்டிருத்தல் அப்படிங்கிறது அவர் படித்து கொண்டிருக்கிறது தான். அந்த அதனாலதான் அந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தையாக போகுது. அவர் தூங்கல, அவர் வந்து பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பார்த்து ஆய்வு செய்திருக்கிறாரு அந்த காலகட்டத்துல. அதே போல சமண படுக்கையில நிலாக்கல்லுலாம் சொல்லுவாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா மேல படுத்து சித்தர்கள் ஆய்வு செய்வதற்கு கல் இருக்கும். அவங்க படுத்து அவங்க வானத்தை பார்த்துக்கிட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இதுதான் வந்து அன்றைய சூழல். அன்னைக்கு அது ஒரு வாழ்வியலா இருந்தது. அங்கதான் எல்லா எஜுகேஷன் சொல்லி கொடுக்கப்பட்டதுனால அது எல்லாமே ஒரே வார்த்தைக்குள்ள வருது தமிழ் சமூகத்துல. அப்ப இதுதான் இப்படி கல்வி இருந்த காலகட்டத்தில் வந்து இவருக்கு அடுத்து இவருடைய மகன் தான் திறமைசாலியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலே இல்லை. யாரும் இவனுக்கு மிஞ்சியமே ஒருத்தர் இருப்பான், நமக்கு மிஞ்சியமே எல்லா துறையிலும் ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஏன்னா கல்வி வந்து எல்லாருக்கும் சமமா இருக்கு. இந்த முறை எப்ப மாறுதுன்னா, இந்த கல்வி முறையில இந்த சமணர்கள் எல்லாம் அழிந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் இவங்க தான் படிக்கணும், இந்த சமூகத்தவர்கள் கல்வி அறிவு பெறக்கூடாது, அது தப்பு, அது பாவம், இவர் படிச்சார்னா இவருக்கு வந்து காதுல வந்து அதாவது நம்ம அந்த சொல்லிக் கொடுக்கறத இவர் கேட்டுட்டாருன்னா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்கிற அளவுக்கு கல்வி என்பது மறுக்கப்பட்ட ஒரு காலம்னு இருக்கு. ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஃபுல் கண்ட்ரோல். கல்வியே உனக்கு அதை கேட்டுட்டீங்கன்னாவே காதுல ஈய ஊத்துறது. இவங்க மகாபாரதத்துல ஏகலைவன் வந்து அவரோட கட்டவரல் பயிற்சி எடுக்கும் பொழுது
பார்த்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத பார்த்து தானே பண்ண. அப்ப அவங்க கட்டவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இல்ல. ஸோ இதுதான் அந்த சனாதன கல்வி முறை. இந்த சனாதன கல்வி முறையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலதான் வந்து இன்னார் தான் கல்விகள் கற்க வேண்டும்ங்கிற ஒரு வரையறை உட்படுது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வெளியில ஆளுகள் இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன சூழல் உருவாயிருதுன்னா, இப்ப நான் வந்து ஒரு தச்சர், நான் யாருக்கு கத்துக் கொடுப்பேன்? என் தொழில எல்லாருக்கும் ஸ்கூல் வச்சு வாங்க எல்லாரும் தச்சு தொழில கத்துக்கொள்ளுங்கன்னு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஒரு காமன் ஸ்கூல் சிஸ்டம் இல்ல. அப்ப என்ன ஆகும்? உங்க குடும்பத்துல உங்க கண்ட்ரோல், என் குடும்பத்துல என்னுடைய பையனுக்கு அடுத்து நான் கத்துக் கொடுப்பேன், அவனுடைய பையனுக்கு கத்துக் கொடுப்பான். இப்படியே வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கலைகள் வந்து குடும்பத்துக்குள்ளேயே கடத்தப்படுது. இங்கதான் வந்து தொழில் வழி குலங்கள் வந்து இறுக்கம் பெற ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து தொழில் வழி குலங்கள் வந்து ஆர்ஜின் ஆனாலும் அது வந்து ஹெரிடிட்ரியா கொண்டு போகப்படல. அதாவது தலைமுறையாக கடத்தப்பட்டிருக்காது. ஏன்னா யார் வேணாலும் பானம் செஞ்சிருக்கலாம், யார் வேணாலும் வணிகம் செஞ்சிருக்கலாம், யார் வேணாலும் போர் வீரர்களாக மாறி இருக்கலாம், போர் பயிற்சி யார் வேணாலும் கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாமே சுருக்கினதுக்கு பின்னாடி அது தலைமுறையாக்கப்படுகிறது. அப்ப என்னன்னா இவருக்கு அடுத்து இவர், இவருக்கு அடுத்து இவர், அவருக்கு அடுத்து அவருன்னா ஒரே தொழிலே அவர்கள் அதுல வந்து நல்ல ஒரு சிற்பியோட பையனுக்கு சிற்பக்கலையே ஒழுங்கா வரலைன்னா கூட அவர் சிற்பியா தான் வேலை செய்வார். அவங்க அப்பா அளவுக்கு இவரால சிலை வெடிக்க முடியாதா இருக்கும். ஆனா அவர் ஏதோ அவருக்கு முடிஞ்ச படிச்சுட்டு இருப்பாரு. இது அந்த காலகட்டம் அப்படி இல்லையா? அந்த மாதிரியான சூழல்ங்கிறது உருவாகுது. அப்ப அதுதான் இன்னைக்கு நீங்க நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்றதோட ஒரு இது. ஏன்னா கல்வி என்பது மறுக்கப்பட்ட காலகட்டத்தில். சரி. ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்காரு, அவருடைய மகன், அவருக்கு தான் எல்லா விதமான கலைகளும் கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கும். அவருக்கு தான் போர்க்கலை தெரியும், அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் குதிரையேற்றம் எல்லாம் அவருக்கு கத்துக்கிட்டு, அவர் வீட்டுல தான் குதிரையே இருக்கும். He should not be a warrior alone, but he should be an artist. ஆமா, ஆர்டிஸ்ட். அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய, தமிழ் சார்ந்த விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அடுத்த மொழியிலும் கத்துக்கிற வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு ஒரு சூழல் என்பது உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சாமானிய ஒரு அன்னைக்கு சோழ மண்டலத்தில் இருக்கிற ஒருத்தனையும் ராஜராஜ சோழன் குடும்பத்தையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இவருக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்திருக்கும், அவர்ல கண்டிப்பா மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைச்சிருக்கும். இதே போல நீங்க மன்னராட்சி காலகட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இந்த தொழில் வழி குலங்கள்லாம் இறுக்கம் பெற்ற காலகட்டம். அப்ப அந்தந்த தொழில்கள் அதற்கான கல்வியை கற்றிருப்பார்கள். மருத்துவர் தொழில் செய்யறவருக்கு வேற ஒரு ஆர்டிஸ்டிக் கலைகள் வந்து கத்துக்க வேண்டிய தேவையோ அல்லது அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புமே அவருக்கு இருக்காது. அவருக்கு மருத்துவம் தெரியும். மருத்துவரை போயிட்டு நீங்க வரைய முடியுமா? இன்னைக்கு பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு டாக்டரா இருக்கவரு நினைச்சாருன்னா அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கத்துக்க முடியும். ஆனா அன்னைக்கு இல்ல. அப்படி இருக்கும் பொழுது டாக்டரா இருக்கிறவருக்கு பிறக்கிற பையனும் டாக்டரா இருப்பாரு. அப்ப அந்த டாக்டருக்கு அவங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவரோட தாத்தாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப அங்க வந்து அந்த நெப்போட்டிசம்னு சொல்றது அது ஒரு வேலிட் ரீசனா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு காமன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்துருச்சு. இந்த இடத்துல எல்லாருமே சமமா போட்டி போடுவோங்கும் பொழுது தனக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய அந்த ஒரு பலத்தை பயன்படுத்தி, அதோடைய சூழலை பயன்படுத்தி, அதுக்கான அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி என்னுடைய பையனை நான் வளர்த்து வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் தங்களோட பையனை வந்து நடிகர்களா மாத்திருப்பாங்க, நம்ம பாக்குறோம். விஜய், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் அந்த தனுஷ் இல்லைங்க, மலையாள நடிகர் ஒரு ஆள் இருப்பாரு, நல்லா நடிப்பாரு, ஒல்லியா இருப்பாருங்க இவருங்க. ஐயோ, பகத் பாசில். பகத் பாசில் கேமராமேன்லாம் ஒரு ஃபேனா இருப்பாரு. வெளியில இருந்து வந்து சொல்றேன். பகத் பாசில் அவங்க எல்லாமே டைரக்டர்களுடைய ப்ரொடியூசர்களுடைய மகன்களாகத்தான் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழல்ல இருந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு அவங்க ரொம்ப சுலபமா வந்துடுறாங்க. இந்த வாய்ப்புகள் வந்து மத்தவங்களுக்கு கிடைக்கல இல்ல. எத்தனையோ பேர் வந்து திரைக்கு வெளியில இருந்து அந்த திரைத்துறைக்குள்ள நுழைவதற்கு முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் சமமா கொடுக்கப்படுதா? நடிக்கக்கூடிய திறமை, அழகோ இல்ல வாட்ட சட்டமோ, ஏதோ ஒரு உருவத்தின் அடிப்படையிலையோ, ஏதோ அவங்களுடைய நடிக்க திறமை அடிப்படையிலையோ, அவங்களோட கிராஃப்ட்மேன்ஷிப்புக்கோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சா? ஒரு பொதுவான ஒரு அப்ரோச் இருந்துச்சாங்க? இல்ல. அப்ப துறைகள்ல வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனா இது சரின்னு நீங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல இன்னைக்கு இன்றைய சூழல்ல. ஃபகத் ஃபாசிலை விட நன்றாக நடிக்க தெரிந்த எத்தனையோ பேரு நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காமல் காணாம போனவங்க இருக்காங்கல்ல. எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பேர் வயசானதுக்கு அப்புறம் வந்து இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இவருக்கு வந்து நிறைய சான்சஸ். நம்ம இவரு பட்டாபியால நடிப்பார்ல நடிகர் அவருக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து என்னோட பார்வையில் நான் சொல்றேன், அவருக்கெல்லாம் வந்து நடிப்பு திறமையில அவரு உண்மையிலேயே வந்து ரொம்ப சரியான ஒரு நடிகர்னு நான் சொல்லுவேன். அவர் கொடுக்கக்கூடிய நகைச்சுவை கதாபாத்திரமா இருந்தாலும்
வில்லன் கதாபாத்திரமா இருந்தாலும் பட்டாபின்னு பேரே ஒரு வில்லனா வந்துதான். நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு வில்லனாலாம் அதுக்கப்புறம் அந்த வில்லன் கதாபாத்திரம், நல்ல கதாபாத்திரங்கள், குணச்சித்திர கதாபாத்திரங்கள், நகைச்சுவை கதாபாத்திரம், எந்த கதாபாத்திரத்துக்கும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ள ஒரு சரியான ஒரு பொருத்தம், ஒரு பொறாமை கொண்ட இப்ப கூட அந்த பார்க்கிங் படம் பார்த்தோம். அப்ப இவர மாதிரியான நபர்கள் ஏன் தமிழ் சமூகத்தால, இந்த தமிழ் திரைத்துறையினால பெரிய அளவு பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க மத்த எத்தனையோ பேரு நடிப்பே தெரியாது சில பேருக்குலாம். நம்மளா பாப்போம் எல்லாம் காமெடி ஆக்டரா, ஒரு தம்பியா பிறந்துட்டேங்கிற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு நாளைக்கு நாங்க சகிச்சுக்கிறது ஒண்ணு. இந்த கேள்வி இருக்குல்ல. என்னங்க வேற அவரை ஒத்துக்குவாரா நடிப்பு அவருக்கு இருக்குன்ட்டு? அவர் ஒத்துக்குவாரா? இதான் நெப்போட்டிசம். ஆனா இப்போ இவர் பிரேம்ஜி வெங்கட் பிரபு எக்ஸாம்பிள். ஆனா நீங்க அவரு வெங்கட் பிரபு இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். என் தம்பியை நான் தானே இது பண்ணும் அப்படின்னு சொல்லி, உங்க தம்பியே நீங்க தான் வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாச பிணைப்பு எல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா அந்த இடத்துல வந்து எத்தனையோ ஒரு கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். உங்க தம்பி நல்ல வசதியா தான் இருக்காரு, உங்க நல்ல வசதியா இருக்காரு, அவர் லைஃப் செட்டில்டு. ஆனா தெருவுல இருந்து பிச்சை எடுக்கிற இடத்துக்கு போகப்பட்ட எத்தனையோ கலைஞர்கள் தெருவுல இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் உங்க தம்பியை விட நல்லா நடிக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. அவங்களுடைய வாய்ப்புகள் மறுக்கப்படுதுல ஒரு துறைக்குள்ள. சோ இது வந்து ஒரு ஈவிலான ஒரு பிராக்டிஸ் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க இத ஒரு பர்டிகுலர் நேம் எடுத்துட்டனால நம்ம நிறைய நேம்ஸ் பேசிட்டு இருக்கோம், ஓப்பனா பேசலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இளையராஜா எடுத்துக்கலாம். அவர் எங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி வந்தாரு, அதான் படமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சான்ஸே இல்லை. எங்க இருந்து இப்ப யுவன் சங்கர் ராஜா, இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, நெப்போட்டிசம் அங்க உள்ள பிளே ஆகுதானா இருக்கு, இல்ல நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா யுவன் சங்கர் ராஜாக்கு கிடைக்கிற ஓப்பனிங், ஏன்னா அவர் இளையராஜாவோட பையன் அப்படிங்கும்போது அந்த லெகசியை அவர்கிட்ட தோல்ல சுமந்து வராரு. அதே போலதான் நீங்க வந்து அவருடைய அண்ணன் இருக்காருல்ல கார்த்திக் ராஜா, அவருமே நல்ல இசை கலைஞர். எனக்கு ஓப்பனா சொன்னா கார்த்திக் ராஜா அவருடைய பாடல்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜா அவரது கூட கொஞ்சம் அந்த ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷன் நமக்கு அது அந்த அளவுக்கு பிடிக்காது எப்பவுமே. ஆனா கார்த்திக் ராஜாவோட பாடல்கள் வந்து இன்னுமே நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் நம்மளோட டேஸ்ட். அவர் ஜீனியஸ்னு சொல்லுவாங்களாம். என்னோட ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவாங்கன்னா, பரி இளையராஜா கஷ்டப்பட்டு வந்தாரு, அவங்களுக்குள்ள இருந்தே 2 பேர் வந்தாங்க, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா. காலம் வந்து யுவன் சங்கர் ராஜாவை தான் வந்து ஏத்துக்கிச்சு. நான்லாம் யுவனோட கண்ணிங்க, சரியா? அது மட்டும் நான் அதை யுவன்லாம் எப்படி பார்ப்பேன்னா, நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா டைம்ல இருந்து இளையராஜா பாத்துருப்பாங்க. இப்ப இளையராஜாவோட நீட்சியா வந்து இயற்கை கொடுத்ததுதான் யுவன் சங்கர் ராஜா, அந்த மாதிரி தோணும். அவர்கிட்ட அந்த இடத்துல ஒரு லெவல் ஆஃப் நெப்போட்டிசம் பிளே ஆகுதுங்கிறத யாரும் மறுக்க முடியாதுங்கிற நான் அந்த ஃபேக்டர் நம்ம அக்செப்ட் பண்ணணும். சோ விஜய்க்கு வந்து நிறைய மொக்க படம் அப்புறமும் சான்ஸ் வந்தது, அவங்க பையனா சந்திரசேகரோட பையனா இருந்ததுனால. ஆமா அவர் இன்னொன்னு சொல்லுங்க, சந்திரசேகர் அவரோட படத்துல விஜய் அவர்கள் நடித்தாரு. எத்தனை படம் ஃபிளாப்? அதான் சொல்றேன், ஸ்டார்டிங் அத்தனை படம் ஃபிளாப்ப பேர் பண்ணி அவங்க அப்பா மேடை அமைத்து கொடுத்தாரு விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் அந்த நன்றியை மறந்து விடக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையும் நான் முன்வைத்துக் கொள்கிறேன். அவங்க அப்பா இல்லைன்னா விஜய் இல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை வந்து தொடர்ச்சியா நடிக்க வச்சு இப்ப இது பண்ணி விஜயகாந்த் வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ற சிச்சுவேஷன்லாம் சொல்றாங்க ஊடகங்கள்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை எதனால உருவாகுது? விஜய்க்கு ஏன் இந்த சூழல் உருவாகுது? யாரோ ஒரு பையனுக்கு வந்து விஜயகாந்த் வந்து நடிச்சு கொடுப்பாரா? சந்திரசேகர் சாரோடைய பையன். அப்ப சந்திரசேகர் அவர் நம்மளுக்கு வந்து ஒரு டேரக்டரா இருந்து நம்மளை வளர்த்து விட்டுருக்காரு, ப்ரொடியூசரா இருந்து வளர்த்து விட்டுருக்காரு. அவருக்கு அவர் பையனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலத்தை நம்ம உதவியா நிக்கணும்னு சொல்லி விஜயகாந்த் போய் ஹெல்ப் பண்றாரு. சோ இந்த இடத்துல வந்து அந்த ஒரு நெப்போட்டிசம்ங்கிறது பிளே ஆகுது. இத வந்து பெர்ஸ்பெக்டிவா தான் நீங்க பாக்கணும். இப்ப நான் என்டர்டெயின்மென்ட்ல பேசிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்ல, நான் அரசியலுக்குமே வரேன். இப்ப எடுத்துக்க துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தன் மகன் வந்து ஒரு அரசியல் பதவி பெறுவதுங்கிறது ஒரு தாயாக சரி, ஒரு தந்தையாக தன் மகனுக்கு ஒரு அரசியல் பதவியை வகுத்து கொடுக்கணும்ங்கிறது ஒரு ஸ்டாலின் அவருக்கு ஒரு தந்தையாக சரி. அவங்களுடைய பையனுக்கு ஒரு சரியான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசையும் ஆர்வமும் உங்க அப்பாவுக்கு இருக்கும், எங்க அப்பாவுக்கு இருக்கும். அது ஸ்டாலின்ங்கிற ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. சரி, ஆனா அந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு உள்ள ஒரு சின்ன டாக்ஸிசிட்டி இருக்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. டாக்ஸிசிட்டி இருக்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா என்டர்டைன்மெண்ட் டாக்ஸிசிட்டிக்கும் இதுக்கும் எங்கேயோ இருக்கே பிரதர். அரசியல் வந்துட்டா முழு டாக்ஸிசிட்டியா மாறிடுது. அது இருக்குங்க. என்டர்டைன்மெண்ட்ல பாதிக்கப்படுறவங்க யாரு? ஒரு இன்னொரு கலைஞர் பாதிக்கப்படுறது. அரசியல் அப்படிங்கும் பொழுது பாதிக்கப்படுறது மக்கள், நம்ம எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருக்கு, நம்ம இழிச்சுவாப்பையெல்லாம் மாறுறோம், நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சுருங்குது. சோ இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இங்க பாதிப்பு அடையக்கூடிய வட்டம் அங்க பெருசா இருக்கு, இங்க வட்டம் சின்னது. புரியுதுங்களா? நடிகர்களுக்கும் பொருந்தும், கலைஞர்களுக்கும் பொருந்தும். இதுல நம்ம பேசாம விடுறது எத்தனையோ இருக்கு, நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க நெப்போட்டிசம்ங்கிறது நமக்கு எல்லா துறையிலும் இருக்குங்க. டாக்டர்ஸ் கிட்ட இருக்கு. அது எப்படி
மெடிக்கல் எத்தனை டாக்டர்ஸுக்கு வந்து தங்க பசங்க வந்து திரும்ப டாக்டராக படிப்பதற்கு அந்த ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சீட் நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. ஒரு பெரிய மல்டிநேஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு அவங்க டாக்டர்ஸா இருப்பாங்க. அவங்க பையன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான சூழல் இருக்கு, அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த பையன் வந்து போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வரணும்லாம் அவசியம் இல்லை. டக்குன்னு போனோன்னே அவருக்கு அந்த அவங்க அப்பாவே ஏதாவது ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கலாம். எல்லாமே அவங்களுக்கு அந்த ஒரு சூழல் இருக்குல்ல. டாக்டர் பசங்க ஏன் டாக்டரா கல்யாணம் பண்றாங்க? ஏன் வேறவங்க மேல அவங்களுக்கு காதல் வராதா? இல்ல வேற அவங்களுக்கு மேல வந்து ஏன் அப்பதான் பிசினஸ் கரெக்டா? சோ அதுதான் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி பாண்டிங் இது. ஆனா இந்த காலகட்டத்துல இது வந்து ஒரு சரியான முறையா நீங்க யோசிங்க. டாக்டர்னா டாக்டர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இதுனா இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். நமக்கு பிறக்கிற பையன் வந்து டாக்டரா தான் மாறணும், நமக்கு பிறக்கிற பொண்ணு வந்து டாக்டரா தான் சேரணும். இந்த ப்ரெஷர் அவங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கும் ஆசைகள் மாறலாம், வேற ஏதோ ஒரு சிந்தனைகள் இருக்கலாம். ஆனா அது அந்த நெப்போட்டிசம் கொண்டு வந்து விடுது இல்ல. இப்ப இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூர்யா, கார்த்தி, அவங்க சிவகுமார், அவங்க ஃபேமிலி அவங்களை எடுத்துக்கோங்க. நல்ல குடும்பம், நல்ல தமிழ் குடும்பம். ஆனா சூர்யா அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நடிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருது. சரி, அது எங்க இருந்து வருது? அப்பாவை பார்த்து வருது. அப்பா மாதிரியே நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையில வந்து நடிக்க போயிடுறாரு. கார்த்தி அவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு உட்கார்றாரு. அவருக்கு எங்க இருந்து அந்த சிந்தனை வருது? இல்ல அதுக்காகவும் படிச்சாருங்க வெளிநாட்டுல அவரு தாங்க. சோ ஒரு ஃபேமிலி பிசினஸா அது வந்து கண்டினியூ ஆகுது பாருங்க. ஆனா இது சிவகுமாரோட அப்பா நடிகரா? சிவகுமார்லாம் கஷ்டப்பட்டு வந்தாரு. அவங்க கஷ்டப்பட்டு. நான் என்ன சொல்றேன், இந்த சூர்யா அண்ட் கார்த்தியை விட சிவகுமார் அவருடைய போராட்டம் தான் சரியான போராட்டம் நான் சொல்லுவேன். சூர்யா நல்ல நடிகரா, கார்த்தி நல்ல நடிகரான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இல்ல அவங்க அப்பா சிவகுமார் தான் நல்ல நடிகர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு வாய்ப்புகள் இல்லாத இடத்தில் வாய்ப்புகள் அவர் பயன்படுத்திக்கிட்டு மேல வர்றாரு. இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரையல் அண்ட் எரர். நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றேன், என்னோட வாழ்க்கையில நடந்தது இல்ல நான் நினைச்சுக்கிட்டது. பழைய சூர்யாவும் புது சூர்யாவும் வேற தெரியுமா? ஆமாங்க. நான் அடிச்சு சொல்றேன், நான் சின்ன வயசுல வந்து சூர்யா வந்து பார்த்த முகம், நான் நம்புனது இவங்க 2 பேர் வேற நடிகர்கள் நினைச்சேன். உண்மையில நந்தா படத்துல வந்த சூர்யா வேற ஒரு ஆளு. நந்தா படத்துக்கு முன்னாடி வந்த படத்துல இருந்த சூர்யா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எல்லாம் வந்து முன்னாடி அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இல்ல 2 பேரும் ஒரே ஆளு, முகத்துல இருந்து எல்லாமே மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு சூர்யா ஒரே மாதிரி இருக்கும். இப்ப இருக்க சூர்யா வேற சூர்யா, அதுவும் தெரியாது. இப்ப என்னன்னா இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அவர் ஆரம்பத்துல நடிச்சாரு, ஒரு சில படங்கள் ஓகேவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபிளாப் ஆச்சு. கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டாரு. ஒரு கேப் எடுத்து திரும்ப அவருக்கு என்ட்ரி கிடைக்குது. அப்படிதான், அதேதான் ஃபகத் ஃபாசிலுக்கும் ஃபர்ஸ்ட் படங்கள் ஃபிளாப் ஆகுது, கேப் எடுக்கிறாரு, திரும்ப என்ட்ரி கிடைக்கும். இது எத்தனை பேருக்கு நடந்துரும்? சான்ஸே இல்ல. பேக்ரவுண்ட் இல்லாத நடிகர்கள் எத்தனை பேருக்கு நடந்துரும்? ஒரு படம் ஃபிளாப் ஆச்சுன்னா கூட போனதுதான். அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம பேசுனதுல ஒரு சிலர் என்கிட்ட பழகினவங்களும் கூட சரியா. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அவங்களெல்லாம் புண்படுத்தணும் இருக்கா இந்த கருத்துக்களை சொல்லல. பட் த ரியாலிட்டி அப்படின்னு பேசும்போது நம்ம மனசு இதெல்லாம் வந்து இவர் நமக்கு வேண்டப்பட்டவர், இவரை பத்தி பேச வேண்டாம், அவர் நமக்கு வேண்டப்படாதவர் பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது. இங்க வேண்டப்பட்டவர்களாகவே இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை வந்து நம்ம பேசணும். ஒரு சீரியஸ்னஸ் இதுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரும் ஒரு நடிகர் தான். அதானுங்க ராஜராஜ சோழனை வந்து வாழ்வீச்சு, அதுக்கப்புறம் இயல், இசை, நாடகம் எல்லாத்தையும் பயன்படுத்துற மாதிரி இவர் வந்து பழக்கப்படுத்திருக்காங்க. ஒரு வருங்கால ஒரு தலைவர் இதுல இருந்தே வந்து செதுக்கிருக்காங்க. எல்லா கலைகள் ஆய கலைகள், வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது எல்லாம். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகரும் கூட அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அவர் நடிச்சிருக்காரு, படங்கள் வந்து இருக்கிறது, பார்த்திருக்கிறோம், கண்ணீர் சிந்தி இருக்கிறோம். இந்த மாமன்னன் படத்தை பார்த்து நம்ம அழுதுதான் சொல்றேன். அது கரெக்ட். சரி, புரியுது. நீங்க வாட்டு எதையாவது நம்ம சொல்றோம்னு நினைச்சேன். ஓகே, படத்துல சிரிச்சு கண்ணீர் செஞ்சிருக்கேன் நானும். ஆனந்த கண்ணீர். சந்தானமும் சனாதனமும் இல்லைன்னா திமுக எதுவுமே ரைட். கரெக்டா இருக்குது. சோ இதுதான் இங்க இருக்க விஷயம். இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபிளாப் ஆகாத படமா? நீங்களே சொல்லுங்க. ஹிட் ஆகின படம்னா என்னால ஈஸியா சொல்ல முடியும். ஃபிளாப்பான படங்கள் அவ்வளவு படங்கள் இருக்கு. அவ்வளவு படம் ஃபிளாப் ஆகியும் மக்கள் வந்து வந்தோடனே உதயநிதி சார் வேற லெவல் நடிச்சீங்கன்னு யாருமே இங்க சொல்லல. இருந்தாலும் தொடர்ச்சியா படங்கள். இன்ஃபேக்ட் உதயநிதி அவரை நடிக்க வைக்கிறதுக்கு எப்படி ஒரு வெத்தலை கொடியை படர விடுறதுக்கு வேற ஒரு மரத்துல படர விடுவாங்களோ அதே போல சந்தானம் என்னும் மரத்தில் படர்ந்த வெத்தலை கொடி தான் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கூட சிலர் எழுதுறாங்க ஊடகங்கள்ல. அப்ப அந்த அளவுக்கு அவர் அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்து பல கோடிகளை செலவு செய்து ரிஸ்க் அதிகமா எடுத்து அவர் ஒரு நடிகரா மாத்தி
அவர் அந்த நடிப்பு துறையில ஓரளவுக்கு பேர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, சினிமா பக்கம் சாரி அரசியல் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன்னு சொன்னாரு. விஜய் தான் சினிமா பக்கம் தலை வைத்து இல்ல இவரும் இப்ப சொல்லிட்டாருல, அரசியல் அதிகாரம் வந்து சினிமா பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன்னு மாமன்னன் தான் கடைசி படம் அதுக்கு முன்னாடி சொன்னாரு. நான் அரசியல் வர மாட்டேன்னு சொன்னாரு. நான் வந்து பாராட்டுகிறேன். அதுதான் மாமன்னன் தான் அவருடைய கடைசி படம்னு சொன்னதை நான் பாராட்டுறேங்க. எதுக்கு ஏன் எதுக்குலாம் கேக்குறீங்க? பாராட்டுறேன். மாமன்னனோட போதும் போதும், நல்லது, நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி நான் வரவேற்கிறேன். எவ்வளவு நாள் மாமன்னா நடிப்பீங்க, நீங்க வாங்க பதவி ஏத்துக்கோங்க. டேக் த சார்ஜ். 200 rupees கிரெடிட். சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் தேங்க்ஸ். அதை எனேபிள் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன்லாம் பண்ணிருக்காங்க. அப்பப்ப எவ்வளவு $40 $40 அடிப்போ $40 சீச்சி நான் விளையாட்டுக்கு சொன்னேன். அவங்களோட உழைப்புல வந்து கண்டிப்பாக இல்ல போடலனாலும் பரவாயில்ல, உங்க ஆதரவு. சில பேர்லாம் வந்து எனக்குலாம் வந்து சூப்பர் தேங்க்ஸ்ல சிலர் $1000 அதான் எனக்கு கடுப்பா இருக்கு. வள்ளல் மீடியால எல்லாம் ட்ரிபிள் டிஜிட்டா வருது, இங்க எல்லாம் சிங்கிள் டிஜிட்டா வரலைங்க. அங்கேயே $40 $10 போடுறதெல்லாம் இருக்கு. டாக்ஸ் எல்லாம் கட்டுறீங்களா இல்லையா பாரி? அதுல அவங்களுக்கு இது ஆயிருமே திருச்சல் என்ன பண்றது அவங்க. அது என்னன்னா சூப்பர் தேங்க்ஸ்ல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது யூடியூபோட ஒரு கமிஷன் அதுல போயிடும். ஸோ வந்து அவங்க போடுறதுல அது ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் தான் வரும். அது அந்த ரெவன்யூவோட கனெக்ட் ஆயிருந்தாலும் நமக்கு அதுல எவ்வளவு தனியா வருதுன்னு தெரியல. $1000 போடுறாங்களா பாரு. இருக்கு வந்திருக்கு நமக்கு. ஒரு சில டைம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும் டாக்ஸ் வியூவர்ஸ் ஜோக்ஸ் அபார்ட். இல்ல அவங்க நம்ம பேசுறது பிடிச்சிருக்கு இல்ல நம்ம தேவைன்னு நினைக்கிற காணொலிகள்ல வரலாற்று சார்ந்த காணொலிகள் பேசும்போது தான் நிறைய அந்த சூப்பர் தேங்க்ஸ் வரும். நான் பாத்திருக்கேன். அப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன் கடைசி படம், திருப்பி ஒரு மன்னனாவே கடைசி படம். எனக்கு அப்போ 200 rupees கிரெடிட். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு. ஆனா அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? நடிகராக அவர் ஒரு சைன் ஆகும்போது என்ன சொல்லிட்டு இருந்தார்? எங்க குடும்பத்துல இருந்து யார் வர்றாரு, கட்சியில உழைக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்படின்னு. இப்ப என்னாச்சு? நம்ம ஆக்சுவலா உடன்பிறப்புகளுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். நான் இப்ப என்ன நான் சொல்றேன்னு புரியுதுங்களா? இதுக்குள்ள இருக்க டாக்ஸிசிட்டி என்னன்னு புரியுதா? அன்னைக்கு உங்களுக்கு தெரியுது, அன்னைக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, அப்படிலாம் தப்பு நம்ம வந்து அடுத்தோட. ஆனா இன்னைக்கு இதுதான் சொல்றேன், நெப்போட்டிசம்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அது வந்து உங்களை டாக்ஸிக்கா மாத்திரும். அவ்வளவு அப்பாவியா இருந்த ஜாலியா இருந்த உதயநிதியவே இவ்வளவு டாக்ஸிக்கா மாத்திருக்கு அப்படின்னா அது எத்தனை பேரை காவு வாங்க, நெப்போட்டிசம் வந்து எத்தனை பேரை காவு வாங்க போதோ தெரியல. உதயநிதி அவர்களே காவு வாங்கி விட்டது அதுதான். அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியருக்கு அவர் மாறிட்டார். எத்தனையோ முன்னோர்கள், எத்தனையோ பேர் அந்த கட்சிக்காக உழைத்து கொட்டியவர்கள், அவங்களுக்குலாம் பதவி கொடுக்காம எனக்கு பதவி வேணும், துணை முதல்வர் பதவி அவசரமா எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிக்க அதை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சு பாத்தீங்களா? அதுதான் நெப்போட்டிசம். இதுவே போதாதா? வீட்டோ கார்லியானு நிறைய பசங்க வச்சிருப்பாரு, சானி, அதுக்கப்புறம் ஃப்ரெடோ. ஆனா வந்து அந்த மைக்கில் வந்து எப்படியாவது இங்க இருந்து வெளில போய் அவன் ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும்னு ராணுவத்துல அனுப்பியிருப்பாரு. அவங்க குடும்பத்துல இருந்து செனட்டர்ஸ் எல்லாம் ஹிந்திலயும் அதிகம் தானே இது. என்னது ஹிந்திலயும் நெப்போட்டிசம் அங்க இருந்துதான் முளைச்சதே. இது அவங்கதான் அதை பக்கா பண்ணுவாங்க. அவனும் உள்ள வந்துடக்கூடாது, அவனை வந்து அவனே தற்கொலை பண்ணிக்க வச்சிருவாங்க. அது அவனுமே உருப்பட விட மாட்டாங்க. ராஜ்புத் அப்புறம் நம்ம கமல் போய் கலக்கினாரு, அவர் அப்படியே அடங்கி திருப்பியும் கோலிவுட்க்கு உட்கார வச்சாங்க. இதெல்லாம் ஹிந்தில இருந்து வந்தது. இந்த காட்ஃபாதர் படத்துல தன்னோட பையன் இதுல இருந்து வரக்கூடாது, அது கெட்ட தொழில்ன்ற வெளில போவாரு. ஆனா வேற வழியே இல்லாம அவங்க அப்பாவோட டபுள் மடங்கு ஈவலாவும் ரவுடியாவும் மாதிரி குடும்பத்துல இருக்கவங்களே போடுற அளவுக்கு வந்துருவான் அவன். சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நெப்போட்டிசம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க மேல வந்து உழுந்துருது அந்த பாவம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? அதை வந்து தவிர்க்கவே முடியல. தவிர்க்கவே முடியலன்னா கிடையாதுங்க, தவிர்க்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா, இல்லப்பா நம்ம கட்சியில எத்தனையோ பேர், மூத்த துரைமுருகன் இருக்காரு, அவரெல்லாம் விட தகுதி எனக்கு வந்துருச்சா, அவருக்கு கொடுங்கப்பா, அவருக்கு துணை முதல்வர் கொடுங்கப்பா, நான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் பாத்துக்கலாம், அவர்லாம் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாரு, அவங்க வயசுலாம் ரொம்ப ஏஜ்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற. இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள நெப்போட்டிசமாவே இருந்தாலும் நம்ம கட்சியில நம்ம பெண் விடுதலை, பெண் சுதந்திரம்லாம் பேசுறோம், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றோம். கலைஞருக்கே பிறந்திருந்தாலும் பெண்ணாக இருந்தா நான் ஒதுக்கி வைப்பேன்னு சொல்ற அந்த முறைமை வந்து ரொம்ப தப்பா ஃபீல் ஆகுதுப்பா. அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த அக்காக்கு அத்தைக்கு அத்தைக்கு பதவி போட்டோம், அவங்க துணை முதல்வராக இருக்கட்டும், அடுத்து திமுக தலைவராக அவங்க வரட்டும், ஒரு பெண் தலைமையில திமுக அப்படிங்கும் போது. ஏன்னா நம்ம சொல்றோம் பார்ப்பன அடிவருடிகள் அது இதெல்லாம் சொல்றோம். ஆனா அதிமுக அவங்களும் கூட ஒரு பெண் தலைவர் வந்துட முடியுது. அடுத்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய இடத்துல பெண் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் போய் தான் இதெல்லாம் நடந்துச்சு. அந்த நேரத்துல கூட நம்ம குரல் எல்லாம் கொடுத்தோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதுல வந்து அவங்க தங்கச்சி அவங்களுக்கு கொடுங்க, எனக்கு தான் வயசு இருக்குல்ல அப்படிங்கிற அந்த ஒரு பெருந்தன்மைங்கிற எண்ணம் இல்லாம தானே போகுது. பட் இது அரசியல் பாரி, once gone na is gone தான். இதெல்லாம் மீட் எடுக்க முடியாது. ஆனா இதெல்லாம் ராஜராஜ சோழனுக்கு இருந்துச்சு. அவர் நல்ல அரசன் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, எதா இருந்தாலும் சும்மா தமிழ் ராஜராஜ சோழன் இல்லைங்க. உத்தம சோழனுக்கு பதவி கொடுக்கும்போது ராஜராஜ சோழனுக்கு வயசு இருக்குது இல்லைங்க, அவர் சித்தப்பாக்கு கொடுங்கன்ட்டாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா நாடு ஒன்னா இருக்கணும். இப்ப உதயநிதி அவர்கள் அப்படி யோசிக்கணும்.
நம்ம கட்சி ஒன்னா இருக்கணும், கனிமொழி அணி அப்படின்னு சொல்லி தனியெல்லாம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அத்தைக்கே பொறுப்பு கொடுங்க, அத்தைக்கே வரட்டும், அதுக்கு அடுத்து நமக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ராஜராஜ சோழன் அதானே பண்ணாரு. உத்தம சோழன் சித்தப்பாவே இருக்கட்டும், அவர்கிட்ட பொறுப்பு இருக்கட்டும். டைம் கேப்ல அவரை தயார்படுத்திக்கிட்டாரு அருள்மொழிவர்மன். அவர் வராரு, அவர் வந்து ஆட்சி பண்றாரு, புறச்சூழல்கள் அவருக்கு நெருக்கடியாக இருக்கிறது. மக்கள் வந்து அடுத்து வந்து ராஜராஜ சோழன் வரணும்னு விரும்புறாங்க. அவரோட கேரக்டர், அவருடைய அந்த இதெல்லாம் பார்த்து அப்ப சோழ நாட்டுக்கு சரியான வாரிசு ராஜராஜ சோழன் வந்தாதான் சரியா இருக்கும்னு நினைக்கும் பொழுது அவரே வந்து ஒதுங்கி போயிடுறாரு. அதனாலதான் அவருக்கு வந்து உத்தம சோழன் பேரே, உத்தமனாக நடந்து கொண்டதால் தான் உத்தம சோழன் பேர் கூடாது. சோ இது நடந்த வரலாறு நம்ம கத்துக்கிறோம். அப்ப அந்த இடத்துல இருந்தா ராஜராஜ சோழன் அவங்க தந்தையின் அடிப்படையில அவனுக்கு மணிமுடியே வந்தாலும் அதை அவன் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் முடி சொல்றான். அவன் வந்து அப்பப்பா சீக்கிரம் வைங்கப்பா, அப்பப்பா நீங்க நல்லா இருக்கும் போது எனக்கு வச்சிருங்கப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமா இருக்குப்பா, சீக்கிரம் வச்சுட்டு போயிருங்க, கேட்க மாட்டாங்கப்பா, இவங்க எல்லாம் சமாளிக்க முடியாதுப்பா, வைங்கப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு கெஞ்சல. அப்படி கெஞ்சி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், என்னங்க இது ஒரு கெத்து வேணாமாங்க, அப்பாவோட வழியில வந்தோம்னா அது அஜித் பாட்டு ஒண்ணு இருக்குமேங்க, அது எனக்கு வரவே மாட்டேன். கேட்டுக்கொள்ள தந்தையும் இல்லை, ஐயோ பாடிட்டேன், பக்கத்துலதான் இருக்காங்க, சீக்கிரம் சாரி கம்மா உனக்கு என்ன. ஓகே ரைட். சோ இதுதான் பிரச்சனை. இங்க வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னா இதை ராஜராஜ சோழன் செய்ததால் தான் நீங்க சோழர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவராக ராஜராஜ சோழன் இருக்கிறார். தந்தைக்கு பின்னாலே முடிசூட்டினாலும் கூட அவன் வந்து அதை வந்து அவன் அதுக்கான வேல்யூவான ஒரு ஆளை வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அந்த முடி தனக்கு வர வேண்டிய முடியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ணி காட்டினதுனால ராஜராஜ சோழன் இன்றளவும் பேசப்படுகிறது. இன்ஃபேக்ட் ராஜராஜ சோழனை கடந்து அதிக சாதனைகள் செய்தது ராஜேந்திர சோழன். ஆனா ராஜேந்திர சோழனை பற்றி பெரிய அளவு நம்ம பேசாம போறதுக்கான, ராஜராஜ சோழனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிக சாதனைகள் செய்தது, அதிக நிலப்பரப்பை ஆண்டது, அதிகமா எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் செஞ்சது ராஜேந்திர சோழன் தான். ஆனா அந்த ராஜேந்திர சோழன் கூட தந்தைக்கு தான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா அவர் அதை ஓன் பண்றாரு, அவர் அதை கட்டமைச்சாரு. அது மாதிரி இருக்காங்க. அப்படியே கலைஞர் கருணாநிதி, அதுக்கு அடுத்து ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு அடுத்து அப்படிங்கும்போது அரசியலில் அது அடுத்து மகனையும் அவர் கூட்டிட்டு வர்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இப்பவே. அப்ப இது இல்லைன்னா நீங்க நாளைக்கு இது மாதிரி வந்து குறை கொள்ள. அப்ப நம்ம என்ன சொல்றோம், பிறப்பின் அடிப்படையில ஒருவருக்கு தகுதி வருதுங்கிறது தவறுன்னு நம்ம பேசுறோம். நம்ம சனாதனத்துக்கு எதிராக பேசுறோம். அதான் சனாதனம். பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் தகுதி வருது, பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் பிராமணராக பிறந்தா தான் கோயிலுக்குள்ள பூஜை பண்ணணுங்கிறது சனாதனம். அந்த தகுதி அவருக்கு பிறப்பின் அடிப்படையில வர்றதுங்கிறது சனாதனம். அரசியல்ல தலைமை தாங்கக்கூடிய தகுதி எங்க கோபால்புரத்துக்கு, அதனாலதான் கோபாலியம்னு நான் சொன்னேன். நான் அதை நெப்பாட்டிசம்ங்கிறதுக்கு தமிழ்ல கோபாலியம்னே சொல்லுங்க, அது அப்படிதான் இருக்குது நிகழ்காலத்துல. அப்ப அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? இது ரொம்ப பெரிய மக்கள்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்க, பெரிய அளவு அதிருப்தியில. அவங்களுக்கு உண்டான ஆப்பு இந்த நெப்போட்டிசம்னால எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன், எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பெரிய இயக்கம் தங்களுக்கே உண்டான ஆப்பு வந்து வச்சுக்கொண்டீங்களா? ஆமா, ஒரு பெரிய அரசாட்சி டைனாசிட்டியா இருந்தாலும் தவறான ரூரலை போட்டா அது அழிவுக்கு உண்டானதுவா? நான் இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் தவறானவர்லாம் நான் சொல்ல விரும்பல. தவறானவர்னா அந்த இடத்துக்கு தகுதியான அந்த வே இட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இல்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது அது வந்து ஒரு பெரிய தகுதியாக நான் பார்க்கவில்லை. ஓகே, இந்த இதை வந்து யாருமே சினிமாலையும் செய்யாதீங்க, எந்த ஒரு துறையிலுமே செய்யாதீங்க. ஆர்கனைசேஷன் இந்த கார்பரேட்ல எல்லாம் கூட இது மாதிரிலாம் பண்றாங்க. ஆமாங்க, கார்பரேட்லயும் இதான் நடக்குது. நான் சொன்ன மெடிக்கல் ஃபீல்ட்லயும் இதான் நடக்குது. இது வந்து ஒரு நடந்துகிட்டே இருக்குன்னா அப்புறம் இதுதானங்க சனாதனம். அப்ப ஏழையோட மகன் என்னவா இருப்பான்? அவனுக்கு திறமை இருந்தாலும் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்புலாம் நீங்க எடுத்துட்டு போயிருவீங்க. இப்பெல்லாம் வந்து போதும், முன்னாடி எல்லாம் அதுக்கு கவிஞர்கள்லாம் பாடல் எழுதுனாங்க. இப்பெல்லாம் இல்ல, தனுஷ் எழுதுறாரு பாடல, அனிருத் எழுதுறாரு பாடல, தலையெழுத்து நம்ம அதெல்லாம் கேட்கணும்னு பாடிடுறாருங்க. அதுதான் பாடகர்களுக்கும் இது இல்ல, அதான் ஆட்டோ டியூன் இருக்குல்ல, என்ன வேணாலும் பாட ஆட்டோ டியூன் செத்து போங்க சார், உங்களை ஏஐல போடுறோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் அது போட்டு அவங்க ஏஐல போட்டு வாய்ஸை போட்டு அதை வேற எடுத்து பண்ணிட்டு. அப்ப இது என்ன ஆகுதுன்னா கடைசியில வந்து தகுதி படைத்தவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுறதுங்கிறத நம்ம மறுக்க முடியல. அப்ப இங்க வந்து குடும்பத்துக்கு அடுத்து குடும்பம் இப்படியே போயிட்டு இருக்குல்ல. இதுதான் நடக்கிற விஷயம். இத வந்து நம்ம சுட்டி காட்டிட்டோம், மக்கள் உணரணும். இது அரசியலும் சரி,
நடிகர்கள்லயும் சரி அப்பாவுடைய இதுலயே பேக்ரவுண்ட்லயே இப்ப நடிக்கிற நடிகர்களோட மகன்களும் உள்ளதான். நீங்க சொன்னோட எனக்கு ஒரு கதை தோணுச்சுங்க. வாழ்க்கையோட இந்த அயனிய பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்டவர் விக்ரமுடைய தந்தை. அவருக்கு கடைசி வரைக்கும் அது நடக்காம போச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் பெரிய ஆளு. ஆனா விக்ரம் வந்து விஜய்க்கு ஈக்குவலா 90ஸ்லயே வராரு. பட் இஸ் லேபிள்ட் ஆஸ் ஒரு ராசி இல்லாத நடிக்கிறது. ரொம்ப நாள் கஷ்டப்படுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாலான்ற ஒரு டைரக்டர் கூட சேர்ந்து சேது ரைட் ஆகுது. அப்புறம் விக்ரம் எந்த அளவுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் விக்ரம் அவங்க பையனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவருக்கு யார் வந்து வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொல்லப்படுற டேரக்டரை வச்சே ஃபர்ஸ்ட் பண்ண எடுக்கிறாரு. பட் தன்னுடைய மகனுக்காக அந்த டேரக்டர் எடுத்த படத்தை அப்படியே ஷெல்ஃப் பண்ணிட்டு இவர் வேற ஒருத்தரை வச்சு ரிலீஸ் பண்றாரு. இவரோட மகனுக்கு வந்து குறைந்த ஒரு வரவேற்பு கிடைச்சாலும் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்து விக்ரமோட மகன் அப்படிங்கறதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைசன் மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ சர்க்கிள் ஆஃப் லைஃப் பாத்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்லிட்டேன், எந்த ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய விருப்பம் நமது மகன்களை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கரை சேர்க்கணும்னு. உங்க அப்பாவும் சரி எங்க அப்பாவும் சரி பகுதி இருக்காருன்னு இது பண்ணுவாரு. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அவங்க அதை செய்வாங்களான்னு பார்த்தா செய்வாங்க. ஆனா அப்படி ஒரு தகுதி நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் அந்த தகுதி நமக்கான தகுதியாக அது இருக்காது. நீங்க அந்த விஷயத்திலேயே நீங்க எவ்வளவுதான் சாதித்தாலும் அது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க ஒரு சின்ன போர்ஜரி பண்ணி தான் வரீங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை. ஓட்டப்பந்தயத்துல ஸ்டார்டிங் லைன்ல இருந்து ஓடணும். ஓட்டப்பந்தயத்துல ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஓடிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றது வந்து எப்படி ஒரு சீட்டிங்கான ஒரு கேம் பிளேவா நீங்க சொல்லுவீங்களோ, அந்த ஒரு சிரிப்பு நடிகர் வரும்போது அது ஒண்ணு. அந்த இன்னொருத்தர் ஒரு இல்லைங்க, ஒரு இந்த இந்த ராக்கும் அந்த கெவின் ஹார்ட்டும் ஓடுற ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கும் போது உசேன் போல்ட்டுக்கு முன்னாடி அந்த ஓடிட்டு போய் டபக்குன்னு ஒரு கிளிப்பிங் இருக்கும். அது எப்படி ஒரு சீட்டிங்கா ஃபீல் ஆகுமோ அதேதான் இது. அதே மாதிரிதான் அரசியலையும் பண்றீங்க, நடிப்பு துறையிலையும் பண்றீங்க. ஒரு அது அந்த ஒரு ராவா வந்து முளைச்சு வர உங்களுடைய தகுதி உங்களுக்கு கிடைக்காதுங்கிறது தான் என்னோட கருத்து. சூப்பர், நைஸ் நைஸ், சூப்பர். அது வந்து பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் முக்கியமான கருத்துக்கெல்லாம் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க. தகுதி இல்லாதவங்க மேல இருந்து குதிச்சாலும் தப்பு தான். இதில் பேசப்பட்டவர்கள் மனம் உங்களுக்கு புண்படும். பட் வேற வழி இல்ல. நெப்பாட்டிசம்ங்கிறதே அதுதான். நீங்க வந்து அது நம்மளோட தந்தையுடைய நிழல் வளரக்கூடிய, நம்ம இவரை கோட் பண்ற மாதிரி இருக்கு, சவுக்கு சங்கர் அவரும் போன்சாய் மரம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சோ நிழல் வளரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இல்லை. பல ஏகலைவன்களோட சார்பா நம்ம பேசுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா பாரி? அப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா இது வந்து பாதிப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பசங்க வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நடிப்பு துறைக்காக உடம்ப வந்து வருத்தி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நடிகர்கள் நம்ம பாக்குறோம். நம்ம பழக்கத்துல பாக்குறோம்ல, இதுவாகணும் அதுவாகணும்னு ஆசைப்பட்டு. திமுக கூட உயிரை கொடுத்தவங்க எல்லாம் இருக்கான், அதிமுக கூட உயிரை கொடுத்து போஸ்ட் ஓட்டவங்க சுத்தி அரசியலுக்கு வரீங்க. யாரெல்லாம் அதிகமா பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தெரிஞ்சு போச்சு, உங்களோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்துட்டு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அரசியலும் சரி, சினிமா துறையிலையும் சரி, இல்ல வேற துறைகள்லயும் அந்த வாய்ப்பு, அந்த சான்சஸ் வந்து மறுக்கப்படுகிறது. எஜுகேஷன் அது எல்லாத்துலயுமே. அப்ப அது வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து வச்சுக்கிட்டு ஒரு சொசைட்டி வந்து நாங்க வந்து ஒரு சமத்துவ சொசைட்டிலாம் சொல்லிக்க முடியாது. அப்படி சொன்னோம்னா அது வந்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்றதுக்கு சமம். நீங்க சொன்ன எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் பேசல, அது கூட பொருத்திக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் அதுலயே இது நடக்குது. அதனால நிறைய திறன்படர்கள் வந்து மேல வர முடியாம நம்ம இந்தியா. ஆமா, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்களே வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல வந்து பங்கு பெற முடியுது அப்படின்னா, கிரிக்கெட்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். சோ கிரிக்கெட்லாம் ஒழுங்க பாரு, அது எப்படி போனா நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதாங்க மேல இருந்து அப்படியே குதிக்க வச்சு அந்த பதவியில உட்கார வச்சாலும் தப்பு. தகுதியே இல்லாதவங்க தவறான நேரத்துல தவழ்ந்து வந்து அந்த பதவியில உட்கார்ந்தாலும் தப்பு. அது சரியானவர்கள் அந்த பதவிக்கு வரணும், அதை யாரும் தடுக்க கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட இதுவா இருக்கு. கொள்கை கொண்டவர்கள், கோட்பாடு கொண்டவர்கள், திறமை கொண்டவர்கள் அவங்க துறைகளில் சாதிக்கட்டும். திறமை அற்றவர்கள் தந்தையுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு இனிஷியேஷனை பெறது வந்து அது ஒரு விதமான சீட்டிங் கேம். அது யாரா இருந்தாலும் இது பொருந்தும். அந்த சீட்டிங்கை கடந்து நீங்கள் அந்த வாய்ப்புகள்ல உங்களை எப்படி தகவமைத்து உங்களுக்கான திறமையை நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வதுங்கிறது அது அடுத்த கட்ட பிரச்சனை. பட் அந்த ஆரம்ப புள்ளியில ஒரு சின்ன சமரசம் என்பதை நீங்கள் செய்து கொண்டுதான் வருகிறீர்கள். அதெல்லாம் மாற்றுக்கிறதுல அந்த கில்ட் உங்களுக்கு இருக்கணும். ஃபைன். ஸோ நெப்போட்டிசம் அப்படிங்கிறது இட்டாலியன் வேர்டோட அந்த எட்டிமாலஜி ஒரிஜினலாம் ஆரம்பிச்சிங்க. என்னையா அப்படியே குறுகிய வட்டத்தில் பேசிட்டீங்கன்னு பார்த்தீங்களா? இது வந்து நெப்போட்டிசம் இந்தியன் வெர்ஷன், தமிழ்நாடு வெர்ஷன் அப்படின்னு எடுத்துட்டு லோக்கல் கனெக்டோட ரீஜனலா எல்லாருக்கும் புரியும் இருக்கா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் பாரி. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லாருமே வந்து கற்பனை திறனோட புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டியோட பொருத்தி பாருங்க. நம்ம யாருமே டைரக்டா ஏதோ சொல்றோம்ன்றது நினைச்சுக்காதீங்க. மிக்க நன்றி பாரி. நன்றி.